நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதா ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங் அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்க்கட்சி தலைவர் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இந்த இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்து உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நான் சட்டசபையில் நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேளு. அது உடனே சொல்றாங்க அவர் நாளை சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டு வர பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. வக்க அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க 4 நாள். நீங்க கேள்வி கேட்டீங்களா எங்களை பார்த்து? நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா, நீட் பிரச்சனையா, காவேரி பிரச்சனையா, மேகதாது பிரச்சனையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு பயில தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. மேகதாது பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்றேன். 15/4/2026, 25/4/2026 சுப்ரீம் கோர்ட்ல தோத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல தோக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தோத்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்றாரு. இது இப்ப மட்டுமா சொல்றாரு? இந்த 30 நாளா சொல்லிட்டு இருக்காரா? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆகி அங்க நீர்வளத்துறை தான் முடிவெடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2012 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இரு மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது நேரா டெல்லியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறை கிட்ட தான் போகணும். அப்ப முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் சட்ட ரீதியா முடிவு எடுக்கிறார். நம்ம கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா 230 அப்பீல் ஆகி தோத்துட்டோம். அப்ப உடனே சுற்றுச்சூழல்ல கேஸ ஃபைல் பண்ண சொல்லிட்டார். சுற்றுச்சூழல் சர்டிபிகேட், என்வாயன்மெண்ட் சர்டிபிகேட் இல்லாம டேம் கட்ட முடியாது. டெக்னிக்கலி ஃபைல் பண்ணிட்டார். இதை நம்ம சொல்றோம் சட்டசபையில. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் போவோம். இது திமுக அடுத்த முடிவுதான். சட்ட வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. இப்ப இருக்க ட்ரிபியூனல் நம்ப முடியல. அவங்க டிபிஆர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம புதுசா ட்ரிபியூனல் போனோம். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதும் நம்ம சட்ட வல்லுநர் சொன்னதும் முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணி சட்டமன்றத்துல ஒரு மனதா தீர்மானம் பண்ணமா இல்லையா? அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சா? இல்ல அதிமுக கருத்து வேறுபாடு இருந்துச்சா? எல்லாரும் எந்திரிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனா உடனே 10 நாள்ல 10 வருஷமா மழை பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த வருஷம் மழை இல்ல. இந்த 10 வருஷமா சொன்ன டைம்ல மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. மழை இல்லாதனால தண்ணி வரல. உடனே அரசியல். தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தண்ணி வரல. திருப்பி நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் டிஸ்கஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒழுங்காற்றுக்குள்ள உடனடியா அப்ளை பண்ணி அங்க கடுமையா சட்ட வல்லுநர்களை வச்சு நம்மளுடைய கோரிக்கையை சொல்லி அவங்களும் நமக்கு 3500 கன தண்ணீரை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்ம எங்க தோத்துருக்கோம்? தண்ணி விட்டு சொன்ன பிறகு தண்ணி விடல. இது எப்பயுமே கர்நாடகா பண்ணும். உடனடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான ஆலோசனையை கொடுக்க சொல்லிட்டார் முதலமைச்சர். அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. திருப்பி மழை அங்க வந்துருச்சு. அதனால 16,000 கன அடி 20,000 கன தண்ணி விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த காவேரி பிரச்சனைக்கு நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்? அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சி அரசியலை இந்த தமிழகம் மட்டும் உருவாக்குறாங்க? பொய்யான அரசியலை உருவாக்குறாங்க. அதுக்கு 16,000 கன அடி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தஞ்சாவூர்ல போய் பேசுறாராம். தண்ணி அங்க விட ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுறாராம். நம்ம ஏதோ மேகதாது விஷயத்துல நம்ம சரியா பேசலாம். முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான். அவருடைய நோக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றது, ட்விட் போறது, பேருக்கு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல எங்களுடைய தலைவருக்கு விருப்பமே கிடையாது. செயல். எங்களுடைய தலைவர்னா செயல்படணும்னு சொல்லுவார். அப்ப அவருடைய எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையை வச்சு இரு மாநில மக்களுக்கான உறவை
நாளைக்கு அரசியல் ரீதியா தூண்ட விட்டு சமூக பதட்டம் உருவாயிடக்கூடாதுன்னு எங்க முதலமைச்சர் நினைச்சார். இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் ரீசன். அங்க கூடிய சில அமைப்புகள் 2028 தேர்தல் வருது, அப்ப இதை ஒரு பிரச்சனையாக்கி தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் எப்பொழுதும் இன்றைக்கும் அண்ணன் தம்பியா நம்ம இருக்கிறோம், உறவுல இருக்கிறோம், அக்கா தங்கச்சியா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனை வரக்கூடாது. அவர் எல்லோருக்குமான தலைவர். இங்க எப்படி கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரியிலும் அவர் போகும்போது 5 லட்சம் மக்கள் வருவாங்களோ, அவர் கர்நாடகால இறங்கி பெங்களூர் போகும்போது 10 லட்சம் மக்கள் நிற்பாங்க அவர் பாக்குறதுக்கு. இதுதான் எங்களுடைய தலைவர். அவர் கர்நாடக மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறார், அந்த மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறார். அப்ப 2 மாநில உறவை மேம்படுத்தணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது உறவு சரியா இருக்கணும். ஒரு முதலமைச்சரே அங்க போகும்பொழுது நாளைக்கு சூழ்ச்சி அரசியல் உருவாக்கி ஒரு கழகம் உருவாகாம இருக்கணும்னா, என் மகனே வந்துட்டு கண்ணலா இருக்கக்கூடிய ஒரு தாய் சொல்லுவாங்க, ஏன்பா இந்த பண்றீங்கன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாங்களா? இந்த அரசியலுக்காக தான். இது என்ன பெரிய நம்ம அங்க போக கூடாதுன்னு இருக்கு. நம்ம ஒரு உறவு முறையில போவோமே, இது நம்ம கர்நாடகா, நம்ம மக்கள், ஏன் மக்கள் தானே அவங்களும், கேரளால இருக்க மக்களும் ஏன் மக்கள் தான் நினைக்கவதான் எங்க தலைவர். இதுல என்ன தவறு? நீங்க அரசியலா பாக்குறீங்க, அவரு சகோதரத்தை வளர்க்கறதுக்காக கர்நாடகால போகணும்னு நினைச்சார். இதுதான் உங்களுடைய குறுகிய மனப்பான்மை. இதுதான் பதில். ஏன் எங்க தலைவர் அங்க போய் பார்க்கணும்னு உடனே போக கூடாது. ஆனா இந்த திமுக சூழ்ச்சி அரசியல் பாருங்க, காங்கிரஸ் இருக்க அண்ணனுக்கு தெரியும். கூட்டணி இருக்கும்போது அதே திரு சிவகுமார் அவர்கள் 2026 திமுக ஜெயிக்கணும் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர் இங்க பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்ப நீங்க திரு சிவகுமார் அவர்களை மீட் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு ஏன் தோணல? வந்தாரா இல்லையா பிரச்சாரத்துக்கு? திரு சபரேஸ்வரன் உதவிகளும் கூட்டு போய் சிவகுமார் அவர்களை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? தேர்தல திமுக ஜெயிக்கணும்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள், இப்ப நான் சொல்றது பழைய வரலாறு கிடையாது, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தார். இப்ப தெரியுதா மேகதாதாரியும் காவிரி அரசியும் என்ன மாதிரி அரசியல் உருவாக்கணும்? இதெல்லாம் ஏன் தெரியுமா உருவாக்குறாங்க? இதுலயும் அரசியல் இருக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.